அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு எல்லோரும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்னடா இந்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஹேங் ஆகும், ஸ்லோவாகும். இது ஏன் ஃபஸ்ட்டு என் ஃபோன் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது, ஃபாஸ்ட்டாக இருந்தது, போக போக ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஏன்பா கடுப்பாக இருக்கும் உங்களுக்கே. என்னடா இது, என் ஃபோன் இப்படி ஆகிடுச்சே, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், இதை இப்போ திருப்பி மாற்றணுமா, ரொம்ப ஹேங் ஆகுது, எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ. சரி, இந்த வீடியோவில் ரெண்டே ரெண்டு செட்டிங் மட்டும்தான் மாற்ற போகிறேன். இந்த 2 செட்டிங் மாற்றின பிறகு நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகுதா ஆகலையான்னு. ஏன்னா இது எனக்கு ஒர்க் ஆனது. ஏன்னா என் மொபைலில் ரொம்ப மிட்ரேஞ்ச் மொபைலு. இந்த செட்டிங்கு யூஸ் பண்ண பிறகு இது கொஞ்சம் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. சரி வாங்க, இது நான் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், அது எப்படிப்பா ஃபோன் ஸ்டார்டிங்கில் மட்டும் என் மொபைல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, அது ஏன் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். இதில் பாதி பேரும் சொல்லுவீங்க, இதெல்லாம் கம்பெனி காரணம். சரிப்பா, அவனு கம்பெனி காரணம், என் மொபைல் இன்னொரு மொபைல் அடுத்தது வாங்கணுன்னு சரி பண்ணுவானு. அதெல்லாம் இல்லை நண்பா, அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கக்குள்ள உங்கள் ஸ்டோரேஜ் இருக்கவே இருக்காது, காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். நீங்கள் நாளுக்கு நாள் ஃபோட்டோ இன்ஸ்டால் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வர்றதை நீங்கள் ஏற்றி வைக்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, படத்தை டவுன்லோட் பண்ணுறது, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்க உங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்கள் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனை ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஒருத்தவன் கொலை பசியில் இருக்கான், அவனை போய் இந்த வேலையை செய்டா அப்படின்னா அவன் சல்லுன்னு செய்வான். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு வேணும், அவன் சல்லுன்னு செய்வான். அவன் காலியாக இருந்தானா, அவன் வயிறு காலியாக இருந்தானா, அதே அவன் ஃபுல்லாக சாப்பிட்டானா அவனால் வேலை செய்ய தோணாது. வேணால் நம்மளுக்கே வீட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த வேலைனாலும் செஞ்சிடும், சாப்பிட்ட பிறகு ஒரே தூக்கமாக வரும். அந்த தூக்கத்துக்கு தான் சோம்பேறின்னும். அதுதான் இந்த ஃபோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாகுது, அதனால தான். சரி வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் கார்த்திக், நீங்கள் பார்த்து கார்த்திக். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. இதேமாரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவரும் இதேமாரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 ஸ்டெப் சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்கில் போயிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அபவுட் ஃபோனில் போயிட்டு இங்கே ஆண்ட்ராய்டு விஷன் இருக்கும், எம்யூஐ விஷன் இருக்கும், அதை நீங்கள் 7 தடவை டேப் பண்ணணும். எனக்கு நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது. இல்லாதவங்க எம்யூஐ விஷன் இருக்கும், இல்லைனா ஒன் யூஐ விஷன் சாம்சங் இருக்கும், நிறையா இருக்கும். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, டிவைஸ் மாடல் அப்படின்னு நிறைய இதுக்கு இருக்கும். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு இது மாறிக்கிட்டே இருக்குது. இது எம்ஐ மொபைல்ன்றதுனால எம்ஐ விஷன் நான் 7 தடவை கிளிக் பண்ணுறேன், எனக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். சரி வாங்க, டெவலப்பர் ஆப்ஷன் ஒவ்வொரு இதுலேயும் சாம்சங்கெல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. எம்ஐன்றதுனால அடிஷ்னல் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிங்க. இதில் நிறையா யூஸ்ஃபுல்லான இது இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் பற்றி ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத மேலே போல் கொடுக்குறேன், நீங்கள் ஓட் பண்ணுங்கள். சரி வாங்க, இதை அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அனிமேஷன் வரும். இங்கே விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அனிமேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அனிமேஷன் ஆஃப் பண்ணி வை. ஏன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னா, அனிமேஷன் ஆனில் இருந்தால் உங்கள் பேட்ரி கொஞ்சம் அதிகமாக ஈக்கும். அனிமேஷன் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கே உங்கள் பேட்ரி கொஞ்சம் லைஃப் ஈக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராசஸரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதனால தான் இந்த அனிமேஷனில் ஆஃப் பண்ண சொன்னேன். இந்த அனிமேஷனை மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. செட்டிங்கில் மேலே சர்ச் பாரில் ஸ்டோரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் எல்லா ஃபோன்லேயும் இது இருக்கும், நீங்கள் பாருங்கள். என்கிட்ட 1.53 GB மட்டும்தான் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, மற்றதெல்லாம் யூஸில் இருக்குது. அதில் என்னென்ன யூஸில் இருக்குன்னா, ஆப்போட டேட்டா வந்து பார்த்தோன்னா 5.5 GB இருக்குது. வீடியோ அண்டு ஃபோட்டோ வீடியோ பார்த்தோன்னா 1.20 GB இருக்குது. ஆடியோ பார்த்தோன்னா 500 சில்லற MB இருக்குது. இதே கேட்ச் ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 568 இருக்குது. இந்த கேட்ச் ஃபைல்ஸ் எதுக்குப்பா இருக்குன்னிங்கன்னா,
இந்த கேட்ச் ஃபைல்ஸ்லாம் தேவையே இல்லை. தேவையில்லாத நம்ம மொபைலில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கேட்ச் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி மறக்காமல் கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. அந்த அந்த கேட்ச் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறது மூலிமா இங்கே பாருங்கள், முன்ன 500 சில்லற இருந்து இப்போ 156 வந்துடுச்சு. இந்த கேட்ச் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆனால் உங்களுக்கு ஹேங்கிங் ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் 75% ஸ்டோரேஜ் வச்சுங்க. மினிமம் 25% வந்து ஃப்ரீயாக இருக்க வச்சுங்க. அப்படின்னா தான் உங்கள் மொபைல் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங்கே ஆகாது. இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நானும் இதேமாரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க மொபைல் இன்ன வரைக்கும் இதெல்லாம் பண்ணி ஹேங் ஆனதில்லை. அது அடுத்த வீடியோ வந்து மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மொபைலை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போடலாமா வேணாமா, அதுக்கும் ஒரு போல் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.